வசந்த் கோ இன்டர்னல் மார்க்லாம் வந்துருச்சு. வழக்கம் போல நாம முட்டைகளா வாங்கி குவிச்சிருக்கோம். எட்டதான் பேர்ட் ஃப்ளூவே வந்தாலும் நாம வாங்குற முட்டைகளோட எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்லப்பா. மிஸ்டர் ஜெயின், தேவையில்லாம முக்கப்பாடுறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க. எங்களால தாங்க முடியல. அடே பஞ்சவர்ண தலையா, காலேஜ் சேர்ந்து இவ்வளவு வருஷம் ஆச்சுடா. இன்னும் ஒரு பொண்ணுகிட்ட கூட நான் இன்ட்ரோ வாங்கினதே கிடையாது. நான் அழகாத்தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாம் அதிகமாக தான் இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஸ்லிம் ஆகிறதுக்காக நம்ம காலேஜ் பிரிட்ஜில் டெய்லி 10 times ஏறி இறங்கிட்டு தானே இருக்கேன். அது ரைட்டரை கொண்டு நீ பிரிட்ஜில் இறங்கி நேராக கிளாஸுக்கு போன பரவாயில்ல, குடுன்னு கேண்டீன் தானே வர்ற. அப்சல்யூட்லி. ஆனால் நான் அடிக்கடி கேன்டீன் போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சமாளிக்காமல் சொல்கிறா டேய். நான் சாப்பிட்ற அழகை பார்த்தாவது பொண்ணுங்க மயங்காதான் தான்ப்பா. சார், ஆர்குட்டில் இருக்க பொண்ணுங்க அழகா இருக்காங்களா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பொண்ணு அவளோட ப்ரொஃபைலில் அவள் ஃபோட்டோவே போட்டிருந்தான்னு வச்சுக்கேன், அவள் அழகான பொண்ணு. அதுவே அவள் ஃபோட்டோ இல்லாமல் சின்ன குழந்தை ஃபோட்டோவோ இல்லை ஒரு பூனைக்குட்டி ஃபோட்டோவோ போட்டிருந்தான்னு வச்சுக்கேன், சந்தேகமே வேணாம், அவள் அசிங்கமான பொண்ணு. சூப்பர் சார். இதெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொல்லி கொடுத்தது? அவர் இறங்கி போகிறவர் கிடையாது, ஏறி போகிறவர். என்ன சார் லூசு மாதிரி வளர்றீங்க? அவனை பற்றி ஒரே வரியில் சொல்லணுன்னா அவன் பொண்ணுங்கிட்டே ட்ரீட் வாங்குறவன். என்ன பில்லா, காலை மியூசிக் எல்லாம் போட்டு என்ட்ரி எல்லாம் பலமா இருக்கு. வந்திருக்கிறது காலை இல்லடா, தலை. பில்லா, நீ இன்னைக்கு ஒரு பொண்ணுட்டையாவது இன்ட்ரோ கொடுக்காம தப்பிக்கவே முடியாது. சும்மா அலையாதீங்க டிஎஸ்பி. பொண்ணுகள்கிட்ட இன்ட்ரோ வாங்குறதும் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு முதல் நாள் டிக்கெட் வாங்குறது ஒன்று தான். எப்படி சொல்ற? ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணும். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க டிஎஸ்பி. அட போடா, என்னால் பின்னாடி இருக்க பேரிக்கா தலையனே திரும்பி பார்க்க முடியாது, இதில் நான் எங்கே சரித்திரத்தை வேறு திரும்பி பார்க்கறது? டேய், பொண்ணுங்களை கவர் பண்ணணும்னா ஒன்று இங்கிலீஷில் நல்லா பீட்டரோட தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நீ ஏஃபார் ஆப்பிள்லே 7 வருஷம் படித்தவன், இல்லை ஒழுங்காக டான்ஸ் ஆடவாவது தெரிஞ்சிருக்கணும். டேய், டான்ஸை பற்றி நீ பேசாதடா. யோகி பி மாதிரி இருந்துட்டு உனக்கு லொல்லு கேட்குதா? வேலையை பாடுறா, வந்துட்டான் இன்ட்ரோ கேட்டு. குண்டு ஒண்ணு வச்சிருக்க, வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்க. பாஸ், பில்லா காஃபி டேல ஒரு பொண்ணு கூட உட்காந்துருக்கான். அதுவும் ஒரே காஃபியோட 1.5 மணி நேரமாக உட்காந்துருக்கான். அப்படியா? அப்போ நான் உடனே அங்கே வந்தா எனக்கு இன்ட்ரோ கிடைக்குமா? அவங்க மிச்சம் வச்சு காஃபி வேணும் கொஞ்சம் கிடைக்கும் சார். அப்படியா? அப்போ நான் உடனே வர்றேன். டேய் நரிமண்டியா, இந்த ஏரியாவில் நிறைய லேடிஸ் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி மாப்பிள்ள சொல்கிறா? இதோ இங்கே ட்ரீட் வச்சுட்டு அம்போன்னு நிற்கிற ஒருத்தன், இதோ இங்கே அசைன்மெண்ட் எழுதியே கண்ணு மிஞ்சி போன ஒருத்தன், இந்த பக்கம் ஆரியாஸில் அக்கௌண்ட் வச்சுட்டு ஆண்டியா போன 2 பேர். இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? கோயம்புத்தூர்ல பாதி பதவிக்கு இப்படி தானடா சுத்துறாங்க. அனில், இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்லாம் என்னென்ன சார்? 8:30 மணிக்கு லதாவுக்கு லைப்ரரி புக் ரிட்டர்ன் பண்ணோம், 9:30 ராதாவுக்கு ரீசார்ஜ் பண்ணி பண்ணோம், அப்புறம் அங்கங்கே வழி வேண்டியதை வளைஞ்சிட்டு பசங்கிட்ட மானா வாரியா ஓட்டு வாங்கிட்டு நேராக எண்ணம் பேக்கரிக்கு போய் ஒரு ஃபுல் கட்டு கட்டுறீங்க சார். என்னது எண்ணம் பேக்கரியா? அப்போ ஆல் ப்ரோக்ராம் கேன்சல். முதல்ல நம்ம அங்கே போவோம். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், உங்களை பார்க்க பக்கத்து கிளாஸ் பிரியா வந்திருக்கா சார். ஹை திவ்யா, திவ்யா குட்டி. மாப்ளே நான் ஏமாந்தியா? தியா ஏடா இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லடா, பக்கத்தில் பிள்ளையார் கோயில் வந்தேன், பூட்டி இருந்துச்சு, அதான் 4 சுற்றிட்டு போகலான்னு வந்தேன். சார் வெயிட்டாக கலாச்சிங்க சார். சரி சரி. ஏய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. சரி. அதான் உன்னோட இந்த சின்ன டையை கொடுத்தீங்கன்னா எங்கள் கிளாஸில் 20 பேர் பேண்ட்டை வச்சு போட்டுப்போம். எப்படி? ஐயோ, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டியே. இப்போ தான் ஸ்ட்ரேயா சாரி வேணும்னு வாங்கிட்டு போகிறாங்க. பை த பை, என்னால் கொஞ்ச நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. வாங்க சாப்பிட்டே பேசலாம். ஐயோ, இந்த மெசேஜ் 5 நாள் சாக்கினதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்ப மாட்டேங்கிறாளுங்க. நல்ல வேலை, குண்டே வர்றதுக்குள்ள தின்னு முடிச்சோம். ஐயோ, காண்டாம இருக்கும். காண்டாமிருகல்ல, நான் தான். ரெண்டும் ஒன்று தானே, மேட்ரு சொல்லு. எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்துருச்சு போல, என்னாச்சு?
இது என்னடா கேள்வி? வழக்கம் போல வாஷ் அவுட் தான். அது எப்படிடா பொண்ணுங்க மட்டும் எல்லா எக்ஸாம்லையும் சென்டம் வாங்கிட்டே இருக்காங்க? எப்போதுமே எக்ஸாம் எழுதுற பொண்ணுட்ட போய் படிச்சான்னு கேட்டா, ஐயோ நான் படிக்கவே இல்லை, கப்பு கன்ஃபார்ம்டு, பயமா இருக்குன்னு கடைசி வரைக்கும் நம்ம காதில் பூசித்திட்டே இருப்பாங்கடா. நம்ம நம்பிடவே கூடாதுடா. அடா ஆமா, இதெல்லாம் ஏன்டா நம்மளுக்கு தோண மாட்டேங்குது? அடே, பொண்ணுங்களுக்கு சென்ட் அடிக்கிறது தூசுடா, ஆனா பசங்களுக்கு அரியர் வச்சாதான்டா மாசு. என்னதான் இருந்தாலும் இந்த சப்ளி எழுதி கிளியர் பண்ற சுகமே தனி. குண்டா டேய், டேய் எங்கடா சானே? பாடா பில்லு கட்டாம பில்லாவுக்கு மொட்டை அடிச்சாச்சு. டேய் குண்டா, ஐயோ என்னடா குரு குருன்னு கோவில் யானை குட்டி போட்ட மாதிரி முழிக்கிற? என்ன பில்லா இந்த பக்கம்? மாப்பு, ஏமா இப்ப பில்லு கட்டாம சானீங்க? என்ன பில்லா? எனக்காக ஓட்டால இந்த சின்ன பில்ல கூட கட்ட முடியல. ஏன்டா பில்லு கட்டுற மாதிரியாடா சாப்பிட்டு வச்சிருந்த? நான் கம்மியா தான் சாப்பிட்டேன். கையேந்தி பவன்லயே ஒருத்தன் அசால்ட்டா 300 ரூபாய்க்கு பில்லு வைக்கிறேன்னா அது கண்டிப்பா ஒன்னால மட்டும்தான்டா முடியும். தேங்க்யூ. அப்புறம் பில்லா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்றா. ட்ரூலி மேட்லி. கடவுளே, இந்த நம்பராவது பொண்ணா இருக்கணும்ப்பா. ஹலோ, நான் ஜூஜு பேசுறேன். ஐ லவ் யூ. ஃபேமிலி டேமேஜ். வர்ற வழியில பலூன் பொம்மை பார்த்தேன், ஒன்று வாங்கிட்டாங்க. சார் நீங்களே பலூன் மாதிரி தான் இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பொம்மை? சார் சார், ரோபோ படத்துல பிரபு சார் நடிக்கிறாராமே, உண்மையா? ஆமாம்மா, நடிச்சு கிழிச்சான். சார் அப்ப நீங்க? நானு அதை நான் சொல்றேன். இவன் மட்டும் என்ன ஆஸ்கார் அவார்டை வாங்கிட்டான். இவனே தலையில சட்டிமானையை கவுத்துட்டு பைத்தியக்கார மாதிரி ஏதோ ஒரு படத்துல ஆடிட்டு இருந்தானே. என்ன படம் அது? சார் சங்கமம்னு ஒரு டப்பா படம் சார். அதான். அதை 3 நாளா சன் டிவில வேற போட்டாங்க. இவெல்லாம் பேச வந்துட்டான். சார் அப்புறம் உங்க லவ்வர் பத்தி சொல்லவே இல்லையே. அதை நான் சொன்னா என்ன நீங்க ஓட்டுவீங்க? அவளோட என்ட்ரியை நீங்களே பாருங்க.